எபிசோடில் பார்த்தீங்கன்னாப்பா, ராவணன் வந்து தன் குழந்தைக்காக சீதையை 2வது முறை கடத்திட்டு போகிறாரு. அப்போ பெருமாள் வந்து அதை தடுக்கிறார். தடுக்கும்போது ராவணன் வந்து பெருமாளை வந்து அந்த கொலை பண்ணிடுறார். அந்த உயிருக்கு ஊசலாடும்பொழுது பார்த்திங்கன்னா சிவன் அவர்களை வந்து காப்பாற்றி வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தியம் பண்ணுறாரு. அதையும் மீறி அவர் இறந்து போகிறார். இறந்து போகிறவரை வந்து சிவன் வந்து சிதம்பரம் கோயிலில் அடக்கம் செய்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? திருமால் வந்து ஒரு மாபெரும் தலைவர். ஆனால் அவரோட டெத்து வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. எதிர்பார்க்காம முடிஞ்சிச்சு. மகாத்மா காந்தி கம்பேர் பண்ணலாம். மகாத்மா காந்தி கிட்டத்தட்ட திருமால் தான். மண்ணுக்காக அவர் போராடினார் திருமால். ஆசியாவினுடைய ஒட்டுமொத்த மண்ணுக்காக போராடினவர் அவர். ஆசியாவுக்கு வழிகாட்டியவொன்று ஆசிய ஜோதின்றது சிவனாக இருக்கலாம். ஆனால் ஆசிய மண்ணினுடைய தலைவர் வந்து விஷ்ணு தான். ஆதி தமிழின தலைவர், பாரம்பரிய மன்னர், விஷ்ணு வம்சம். அவர் எங்கே இப்போதைக்கு கம்பேர் பண்ணான்னா காந்தியோட ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். ஏன்னா ஹரியானா தான் வந்து திருமாலுடைய பூர்வீகம். அதே குஜராத் ஹரியானா தான் வந்து மகாத்மா காந்தியினுடைய. இவரும் வைஷ்ணவர் தான், அவரும் வைஷ்ணவர் தான். கிட்டத்தட்ட வைஷ்ணவத்தை பின்பற்றி தான் அவர் வந்து போராட்டமே செய்தார். இவரும் கிட்டத்தட்ட திருமாலுக்கு ஏற்பட்ட மாதிரி எதிர்பாராத டெத்து தான் காந்திக்கும். இவ்வளோ பெரிய சுதந்திரம் வாங்கி கொடுத்தவருக்கு வந்து திடீர்னு கோட்சே சுடுவான்னு எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட இப்போ கோட்சே சுட்டார இதே கோஷி தான் முன்னாடி ராவனுடைய வம்சாவளி தான் கோட்சே. அதுக்கு ஒரு வம்சாவளி வந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி. இப்போது நம்ம திருமாலுடைய டெத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட முடியாது. மறுபடியும் நம்ம எல்லாருக்கும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் இல்லையா? பல முறை நினைவுபடுத்தினா தான் திருமாலுடைய வரலாறு. ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, ரொம்ப முக்கியமானவர். அவர் ஹரியானாவில் வடநாட்டில் பிறந்து வடநாட்டில் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நம்ம ஆரியர்களில் இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்க கொஞ்சம் டாமினேட் பண்ணும்பொழுது அவர் பிரம்மாவுக்கும் இவருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டு அந்த மோதலில் பிரம்மா வந்து தோற்று போனவர் என்னன்னா பக்கத்தில் இருக்கிற மேலே இருக்கிற நாகர இனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு யூத் சிவனை பயன்படுத்தி திருமாலை அடிச்சிடுறாங்க. திருமால் ஆசியா விட்டே போயிட்டார். எத்தியோப்பியாவில் போயிருக்கார். எத்திராஜின்னு பேர் அவர். அங்கே போய் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போகுது. அதுக்கப்புறம் திரும்பி வந்த பிரம்மா வந்து இந்த சிவனை பயன்படுத்தி எது வேணாலும் செய்யலாம் போல் இருக்கு. அவன் வெறும் போராளியாக இருக்கான், ரொம்ப விவரம் தெரியாதவன், விசுவாசமாக இருக்கிறான். அதனால தான் அதனால் இவனை வச்சு எது வேணாலும் செய்யலான்னு இந்தியாவில் வர்ணாசிரமத்தை மேலே கீழே எல்லாம் கொண்டு வரலான்னு நினைக்கிறார். உடனே அவர் வீழ்ச்சிக்கிறார். யார்? சிவன். ஏங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன்னு சொன்னீங்க திருமாலை, அதனால் சண்டை போட சொன்னீங்க, போட்டேன் இல்லையா? அதே திருமாலை கொல்ல சொன்னார். அவர் கொல்ல மாட்டேன்னார். சண்டை போட்டார், துரத்தி விட்டான். அதுக்கு எதுக்கு கொல்லணும்? அங்கேயே மாறுபட்ட கருத்து, வாய்ப்பு கொடுப்போம். சின்ன டிஃப்ரென்ஸ். நாகருடைய கல்ச்சருக்கும் ஆரிய கல்ச்சருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. மறுபடியும் அவங்க என்ன பண்ணார்னா, சரி வர்ணாசிரமத்தை செயல்படுத்தலான்னு போது, அது எப்படிங்க, இது அந்த மண் வந்து அவங்களது, யாருது? திருமால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு. இடைஞ்சல் பண்ணதுனால சண்டை போட்டான். அவங்கள போய் வந்து தீண்டாத 4வது வம்சமாக வர்ணத்தில் வைக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. அவங்கவுங்க தொழிலை செய்யட்டும், தீண்டாமைக்கு இங்கே இடம் இல்லை, வர்ணாசிரமத்துக்கு இங்கே இடம் இல்லை. தொழில் ரீதியாக டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மொழிய, பிறப்பு ரீதியாக கூடாதுன்னு சொல்கிறாரு. நான் தான் ஒன்று உருவாகினேன், நீ தான் போய் நீ பேசுகிற அப்படின்னு. சொல்கிறது செய்யறதுன்னு முட்டாள் இல்லைன்னாரு. 2 பேருக்குள்ள முட்டிச்சு. அடித்தார் சிவன். கடைசியில் எங்கே வந்துட்டார்னா இவர்
சவுத்துக்கு ஓடி வந்துடுறாரு யார் பிரம்மா. ம். சவுத்துக்கு வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தஞ்சாவூரில் ஒரு யாகம் நடத்தி அதே வெளியில் இருக்கிற திருமாலை கூட்டின்னு வந்து ஒன்னிச்சிரியா ஏதோ நடந்து போச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு அவரையும் சேர்த்துக்கிட்டு கூட சேர்ந்துக்கிட்டு இவருக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்கிறாரு. யாருக்கு? சிவனுக்கு. சிவனை கூடவே இல்லை அந்த யாகத்துக்கு. சிவனுடைய ஒய்ஃபு வந்து பிரம்மாவுடைய பேத்தி, அது வந்து பார்வதி. தக்ஷன். உடனே அவர் வந்து எதை மனைவி அனுப்பிச்சு கேட்க போய் அந்த மனைவியை தீயிலே வச்சு கொளுத்திடுறானு. இதனால கோபமான அவர் வந்து கடைசியில் தட்சிணை கொள்றார ஒழிய இவர் ஃபெட்டப் ஆகி மனைவி இருந்துட்டாங்கன்னு உடனே அதுக்கப்புறம் நாடு நகரம் எதுவுமே அரசியல் நாடே வேணான்னு இவருக்கு அடிக்கடி என்னென்னா சென்டிமெண்ட் ப்ராப்ளம் வந்துடும். எல்லாமே வேணான்னு வேணான்னு அகிம்சைவாதி ஆயிடுறாரு. இல்லை, அகிம்சைவாதி ஆயிடுறாரு. அதுக்கு அப்புறம் திருமாலுக்கும் சிவனுக்குமே வந்து ஒரு புரிதலை யார் உருவாக்குறான்னா நம்ம அகத்தியர்ன்ற ஒருத்தர். அகத்தியர் திணிக்கும் பிராமணர். அம்மா ஒன்று கலப்பு இருக்கலாம், அப்பா வந்து பிராமணர். அவர் கொஞ்சம் பாசிட்டிவ் தாட் உள்ளவர். அவர் என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட திருமாலுடைய பாலிசியும் சிவன் பாலிசியும் ஒன்றா தான் இருக்கு, ஏன் இவங்களுக்குள்ள முட்டி விடுறாங்க அப்படின்னு ரெண்டையும் பிரம்மா பிரிக்கிறாரு, இவர் சேர்க்குறாரு. சேர்த்து 2 பேருக்குள்ள ஒரு நட்பு உருவாக்கி அவங்க வந்து மீனாட்சி வேற அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இல்லையா. கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மதுரையில் 2 பேருக்குள்ள சிவனுடைய பையன் வந்து முருகன், திருமாலுடைய பொண்ணு வந்து தெய்வானி, 2க்கும் உறவு ஏற்படுத்துகிறாங்க. இப்போ சம்மந்தி ஆயிடுறாங்க திருமாலும் சிவனும். அலைன்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்ட உடனே பிரம்மாவுக்கு கடுப்பாகி போகுது, வேறு வழி இல்லை. இவங்களுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. இது எப்படா இதை உடைக்கிறது அலைன்ஸ்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் முருகனுக்கு கல்யாணம் 156 தேசத்துலேருந்து வராங்க, பிரமாதமாக நடக்குது. ஆனால் எல்லாம் நடந்தால் கூட அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்தவங்களை வச்சு ஒரு தமிழ்ச்சங்கம் நடத்துகிறாங்க. ரிசப்ஷன், நம்ம ஊரில் ரிசப்ஷனில் பாட்டு கச்சேரி வைக்கிற மாதிரி அப்போ தமிழ்ச்சங்கத்தை நடத்துகிறாங்க. அந்த தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி. அது சிவன் என்ன பண்ணுறாருன்னா தமிழ் வந்து தொன்மையான மொழின்றதை டிக்ளேர் பண்ணுறார். அது இருந்திருக்கு, பட் நம்ம தெரியல அப்படின்னு அவர் கொஞ்சம் என்னென்னா யதார்த்தமாக தான் பேசுவார். சொல்லிட்டார் நான் இருக்கணும். இதை பிடிச்சிக்கிட்டார் முருகர். கண்டுபிடிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன, சரி தமிழே ஆட்சி மொழி ஆகிக்கலான்னுட்டார். மதுரை தான் ஹெட் குவார்ட்டர். இனிமேல் நார்த்து வந்து ஹெட் குவார்ட்டர் கிடையாது. ஹிஸ்ட்ரி வடநாட்டிலேருந்து துவங்க வேண்டிய அவசியம் இல்லை, தென்னாட்டிலேருந்தே போகலாம். இனிமேல் மதுரை தான் இந்தியாவுக்கு தலைவர் இல்லையா, ஆசியாவுக்கே தலைநகரம். தமிழ் தான் தமிழ் மொழி அப்படின்றதுல உறுதியாக இருந்துட்டார் யார், முருகர். ஏன்னா இவர் இங்கே பிறந்தவர், இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டார். அவன் பார்த்தான் அந்த முருகர் இருந்தாருன்னா நமக்கு வேட் ஆகிடும். தமிழ் இங்கு ஆட்சி மொழியாவோ இந்த மண்ணு காசனக்காரன் தான் ஆளுன்ற வந்தாவோ நாம் டோட்டலாகவே வந்து ஒதுக்கப்படுவோம். அதனால் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ட்டு எதுக்குறாரு, தூக்கி உள்ளே போடுறாரு. அவரை முருகர் என்ன பண்ணுறாருன்னா பிரம்மா தூக்கி உள்ளே போடுறாரு. அவர் சும்மா இருப்பாரா, அவர் பயங்கரமாக தந்திரம் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து சிவனையும் மீனாட்சியும் உடைச்சிடுறாரு, திருமாலையும் லட்சுமியும் உடைச்சிடுறாரு, முருகனையும் தெய்வானையும் உடைச்சிடுறாரு. எல்லாத்தையும் டபுள் ஆக்கிறான் அந்த ஆள். டிவைடட் ரூல் பிரமாதமாக அட்டின்னு வரைக்கிட்டான். இதில் என்ன ஆகி போச்சுன்னா அவனுடைய மூளையை வந்து வேலை செய்து பார்த்து இவங்களாம் அதிர்ச்சி ஆகிடுறான். அதிர்ச்சி ஆகிடுச்சு. முருகர் வந்து காட்டுக்கு வந்துடுறாரு. காட்டுக்கு வந்தபோது சிவன் அப்செட் ஆகிடுறாரு. என்னடா அப்படி ஆகி போச்சுன்னு. சிவனுக்கு உள்ள மைனஸ் என்னென்னா அப்பப்போ அப்செட் ஆகிடுவார். சென்டிமெண்ட். திருமால் வந்து கொஞ்சம் அப்படி அப்செட் ஆக மாட்டார். மறுபடியும் அவர் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்வார். இந்த பாதிப்பு வரும்போது ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வார். அவர் எப்பயுமே எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் கலைஞர் நல்லா வேலை செய்வார். அந்த மாதிரி மூளை வேலை செய்யும். அவர் இறங்கி என்ன பண்ணார்னா முருகருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறார். விடக்கூடாது, அது பரவாயில்ல, என் பொண்டாட்டி பிள்ளைங்க அதெல்லாம் பரவாயில்ல, முருகர் என் மருமகண்டான்னு சொல்லி இறங்கி கிட்டத்தட்ட அவருக்கு வலிய கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவர் இனிஷியேட் பண்ணுறாரு, சிவன் கூட இருக்கிறார். சிவனுக்கு என்னென்னா கொஞ்சம் ரொம்ப கீழே இறங்கி போய் கல்யாணம் பண்ணுறதுல கொஞ்சம் உடன்பாடு கம்மி.
ஏன்னாக்கா அது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்றதுல கொஞ்சம். ஏன்னா அவருடைய மேரேஜ் பூரா பெரும்பாலும் ஆரியர்கள் இதுவாக இருக்கும். அது கங்காவாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது பார்வதியாக இருக்கட்டும், மீனாட்சிலாம் கூட மிக்ஸு தான். பட் திருமால் இந்த கடைசிக்கு போவார், இந்த கடைசி ரொம்ப மேலே போனார், ரொம்ப ரொம்ப கீழே போய் அட முடியா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலை அதை பார்ப்போம், அப்புறம் வள்ளியை நாளைக்கு என்னன்னு பார்த்துக்கலாம். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. எல்லாம் இறங்கி எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு வள்ளி வச்சு ஒரு படையை திரட்டி அடித்தாங்க. தன்னுடைய ஒட்டுமொத்த அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா விநாயகரை தூக்கிட்டாங்க. பிரம்மா தூக்கி விநாயகர் தூக்கி இந்தியாவுக்கே தலைவர் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா தான் சேர்த்து வச்ச மொத்த சொத்தையும் முருகனுக்காக செலவு பண்ணுறாரு. யார்? பெருமாள். ஏன்னா அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு வந்தாலும் மருமகன் ரெண்டுமே வந்து முருகன் தான். வேஸ்ட்டாக போயிட்டான். பையன் வந்து கொஞ்சம் மதுன்றவன் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிட்டான். அதனால் இவன் மேலே நம்பிக்கை வச்சு அடிச்சுட்டா. தூக்குனா அவர் எங்கேயோ போயிட்டார். அவர் வந்து தூக்கி என்ன பண்ணிட்டார்னா அடிச்சதில் விநாயகருக்கு இந்த 30 ஆண்டு இதில் வந்து விநாயகரை வீழ்த்தி முருகரை கொண்டு வந்தார்னு நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. பெருமாளுக்கும் சிவனுக்கும் ஃபேமிலிக்கான ஒரு நல்லா போயிட்டு இருந்தது. இந்தியாவுக்கே தலைவர் முருகன்ற அளவு தான் போயிட்டு இருந்தது. இடையில் ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் ஒன்று வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணார்னா வடநாட்டுக்கு வந்து, அதாவது ராவணனை வந்து ராவணத்துக்கு இருக்கிற சீதையை மீட்டு கொடுத்துட்டாரு. யார்? அவன் விநாயகர் இறந்த உடனே ராவணன் பயந்துக்கிட்டு விட்டான். நீங்கள் பிரம்மா தப்பிச்சு ராவணன் கூட போயிட்டா கூட அவன் சொன்னா வானாங்க இதுக்கு மேலே பெரிய சிக்கலாயிடுன்னு விட்டான். சீதையும் வந்தாச்சு, கர்ப்பமாக வந்திருக்குது. இதை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயான்னு சொல்லிட்டார் சிவன். குழந்தைய விட்டுட்டு போ, இல்லைன்னா எடுத்துகிட்டு போ, பட் ஆனால் மணி வந்தாச்சு, போட்டு ஊருக்கு போ, 14 வருஷம் முடிஞ்சிச்சு உனக்கு அப்படின்னு. ஏன்னா உடனே என்ன பண்ணிட்டாருன்னா திருமால் தான் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் அவசரப்பட்டார். என்னுடைய பத்மாவதியை கொண்டவனும் அந்த ராவணன் தான் இல்லையா? செய்தியை வந்து கர்ப்பமாக்கி விட்டுருக்கான். இப்போ ரெண்டாவது இவனை விடக்கூடாது. ரெண்டாவது குபேரன் என்னுடைய நண்பன், ஏதாவது என்னுடைய சகலை, அவனையும் காலி பண்ணி அந்த இடத்துல உள்ளே போகுது. இலங்கையில் துரத்தி விட்டான். அதனால் அந்த ராவனுக்கு முடிவு கட்டாமல் விட மாட்டேன்ட்டு அந்த வெஞ்சன்ஸ் அவருக்கு இருக்குது. உடனே அந்த கோபத்தில் என்ன பண்ணுறாருன்னா நான் வந்து ராவனை முடிவு கட்டிட்டு தான் ராமர் அங்கே போவார், அது வரைக்கும் நீ இருன்ட்டார். ராமருக்கும் வந்து ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் இப்படி பண்ணிட்டது ராவணன் மேலே ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே வரலாறில் பார்க்குறோம், ராவணன் வந்து பரதன் கூட சேர்ந்து தான் ராமரை காட்டுக்கு அனுப்புகிறான். ராமர் காட்டுக்கு போகும்போது ராவணனும் அங்கே இருக்கான். யார்? பரதன் கூட அலைன்ஸ். அவங்க விநாயகர் ராவணன் எல்லாமே அலைன்ஸு. அதனால் இதை விடக்கூடாதுன்றதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ராவணனை எதிர்த்து சண்டை போகிறதுக்கான ஒரு டீம் ஒன்று உருவாக்கி, படைகள்லாம் உருவாக்கி, அதுக்கு வந்து முருகனுடைய ஹெல்ப்பு கேட்குறார். பெருமாள் முருகர்கிட்ட கேட்குறார், மருமகன்கிட்ட கேட்குறார், உனக்கு இவ்வளோ பண்ணல நீ வான்னார். அவர் முருகர் என்ன சொல்றாருன்னா நான் ரொம்ப தூரம் போராடிட்டேன், சின்ன வயசுலேருந்தே போர் தான் என் வாழ்க்கை இல்லையா? இப்போ தான் எனக்கு வந்து போரில் தான் நான் வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணேன், போரில் தான் வாழ்ந்தேன். போரில் என்ன வாழ்க்கை நான் இருக்க முடியும் நான் இல்லையா? ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். அதனால் இப்போ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னாரு. சிவன் சொல்கிறார், அவர் சொல்கிறது நியாயம் இருக்குது. ரியலாக வந்து அவர் போக சொல்லுங்க, ராவணன் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லையா? சீதை கடிச்சாச்சு போக சொல்லுங்கன்றார். திருமால் பிடிவாதமாக இருக்கார். இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா முருகர் போய் அவர் ஏற்கனவே ஒரு சபதம் போட்டிருக்காரு. என்னென்னா தமிழ்ச்சங்கத்தை வந்து பிரம்மா கழிச்சிட்டார். அப்போ ஒரு சேலஞ்சு பண்ணார், நான் திரும்ப இந்த தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பிப்பேன், தமிழை வளர்ப்பேன், பிரம்மாவோட வேலையை நான் பார்ப்பேன். சமஸ்கிருதத்துக்கு இங்கே இடம் கிடையாது, இங்கே தமிழ் தான் முதல் இடம் இல்லையா? அப்படின்றதுல உறுதியாக போய் தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பிக்கிறார். தூக்கி பிடிக்கும் பொழுது அந்த தமிழ்ச்சங்கத்துக்கு அகத்தியரும் வராரு, எல்லாரும் வராங்க. சிவபெருமான் தான் சொன்ன ஆளுங்களாம் அனுப்பிச்சி விட்றாரு, எல்லாம் போகிறாங்க. அதில் முக்கியமாக நான் போனதோட சொல்லாத மறந்துடுதுன்னா கிருஷ்ணர் அதில் முக்கியமாக பங்கெடுத்துக்கிறார்.
முருகரோட இரண்டாம் தமிழ்ச்சங்கம். ரெண்டாவது தமிழ்ச்சங்கத்தில் கலந்துக்கிட்டு கண்ணன் எழுதிய பாடல்கள் ஏகப்பட்டது இருக்குது. ரெண்டாவது தமிழ்ச்சங்கத்தில் கண்ணன் அவ்வளோ பாடல் எழுதியிருக்கிறார். பலராமனும் இந்த சங்கத்தில் கலந்துட்டு இருக்காரு. அதனால் என்னென்னா அவங்க வந்து ஏன்னா ஒரு கண்ணனுடைய அக்கா ஜாம்பவி சிவனுடைய பொண்ணு முருகனுடைய சகோதரி. அதனால் மச்சான்றதுனால அப்படி உறவு முறையில் அவங்க இறங்கிட்டாங்க. இறங்கி வேலை செய்கிறாங்க. இப்போ இவருக்கு திருமாலுக்கு ரொம்ப கடுப்பு. நம்ம ராவனோட சண்டை போடோன்னா அவன் வரல முருகர். இதில் வேற அவன் வேற கிருஷ்ணர் வேறு அந்த பக்கம் போயிட்டான் இல்லையா, அவன் கூட இருக்கிறான், நம்ம பேச்சு கேட்கல. உடனே இவர் அந்த வீம்பில் என்ன பண்ணிட்டாருன்னா, என்னுடைய அந்த ஹரியானா பகுதியில் வடநாட்டில் இருக்குல்ல, அது வந்து கிருஷ்ணர் கிடையாது, அது ராமருக்கே கொடுத்துட்றேன் இல்லையா. ஹரியானான்றதே ஹரியானை மாதிரி தான். ஹரியானா மாதிரி தான். ஹரியானான்றது இவர் ஹரி, அவருடைய ஹரியானா இவருடைய ஏரியா. அதாவது குஜராத்தில் எல்லாம் சேர்ந்தது தான் ஹரியானா. அதனால் அந்த பக்கம் அயோத்தி இருக்குல்ல, அது ராமருக்கு இருந்தாலும் இதையும் சேர்த்து கொடுக்குறேன். நீ வடநாட்டில் பெரிய ஆளாரு, புரியுதா. அவர் முருகர் மட்டும் இங்கே திருநாட்டில் டச் பண்ணிக்கல, ஏன்னா அவர் மருமகனை போயிட்டார். அதனால் அவர் கோபம் போகிற அந்த கிருஷ்ணன் மேல் தான். அதனால் டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய சக்கரம் ஒன்று வச்சுருந்தார். இந்த சக்கரம் ஆக்சுவலாக செஞ்சது வந்து சிவன். ஒரு சக்கரம் செஞ்சு திருமாலை கொடுக்குறாரு. அந்த சக்கரத்தை வந்து திருமால் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு இந்த வெப்பன்ஸ் உருவாக்குறதுல வந்து இவர் ஒரு நம்பர் 1 யார், சிவன். அது வில்லு அது இது எல்லாம் கோடாரி பரசுராமனுக்கு கொடுப்பாரு. அப்பப்போ ஒரு வெப்பனை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்ப எல்லாருக்கும். அந்த மாதிரி இந்த வெப்பனை அவர் உருவாக்குனது. ஆனால் திருமால் வந்து அதை சரியாக பயன்படுத்தினார். அந்த வெப்பன் இருக்கு இல்லையா, சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்தை இவர்கிட்ட கொடுக்குறாரு, ராமர்கிட்ட. நீ தான் வடநாட்டுக்கு சக்கரவர்த்தி, இதுதான் சக்கரம் உனக்கு தான், பார்த்தலாம் நாம ராவன், அவனுக்கு எவனும் வர வேணாம் அப்படின்னு இறங்கிறார். இறங்கி இவங்க எல்லாம் படையை திரட்டி எப்படியாவது ராவணனை வீழ்த்தலான்னு நினைக்கிற நேரத்தில் ராவணன் பார்த்தான். வந்து இது சீதையை கூட்டும் போகிற மாதிரி இல்லை, ரோட்டில் விட்டுருவானுங்க போல தெரியுது. அதுல குழந்தை வேற, நம்ம குழந்தை 11, அதாவது ராவனுக்கு பிறந்த குழந்தை இது காலி பண்ணுவானுங்கன்னு உடனே அவன் தூக்கிட்டு போயிட்டான். அவன் தூக்கிட்டு போகும்போது இங்கே இருந்தது திருமால் மட்டும்தான். அவர் வந்து சடங்கு இனிமேல் யாரும் வரப்போகிறது இல்லைன்னு நினச்சிட்டார். அவர் காந்தி எதிர்பாராமல் இருந்தார் தெரியுமா, சுதந்திரம் கிடச்சிச்சு, இனிமேல் யார் என்ன பண்ண போகிறான், நம்மள நிறைய சுட்டானுங்களே, அதே மாதிரி வந்தால் 2 சுட்டான், காலி பண்ணிட்டு தூக்கிட்டு போயிட்டான். அதுதான் திருமால் அசால்ட்டா. எப்பயுமே போர் தளபதிகளுக்கு வந்து எப்பயுமே சுற்றி எச்சரிக்கையாக இருப்பாங்க, இவன் என்ன எங்கே வரான்னு. இவர் வெறும் ஒரு ராஜா தானே, ஒண்டியாக போய் மாட்டிக்கிட்டேன். இப்போ வந்து இவர் இந்த இறப்பு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இவர் பிரம்மா சிவன் திருமால் தான் ரொம்ப சீனியர். இவர் தான் இந்த ஆசியாவினுடைய பூர்வீக இனத்தலைவன், ஆதி தமிழ் தலைவன். இவர் இருந்தது வந்து பெரிய பாதிப்பை சிவனுக்கு ஏற்படுத்தியது. நம்ம அவருக்கு இது இந்தியாவிலேயே வந்து உணர்வுகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும்ல, அவருக்கு வந்திருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் எதுக்கு சொல்கிறாங்க இல்லையா, பச்சை தமிழன் காமராஜர்னு சொல்கிறாங்கன்னா எதை வச்சு சொல்கிறாங்க, திருமால் தான் இல்லையா. அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அப்போ வந்து இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, திருமாலுக்கு கோயிலில் எல்லாம் பண்ணி விட்டு. இப்போ இது சொன்னீங்க இல்லையா, தமிழ் சங்கத்தில் இருக்கும் பொழுது கண்ணனுக்கு துவாரகை கோன்ற பேர் கொடுக்குறார். அது என்னென்னா, இவர் சக்கரத்தை கொடுத்தாருன்னு உடனே அவர் முருகர் கொஞ்சம் கடுப்பாகி போச்சு. ஏன் அங்கே வந்து ஹரியானாவில் எவ்வளோ தூரம் 18 தடவை விநாயகரை எடுத்து போரிட்டு இருக்காரு யார், கண்ணன். அங்கே போய் இது கோட்டையே கட்டியிருக்காரு அவர் துவாரகையில். அப்படிலாம் இருக்கும்பொழுது இவர் கொடுக்காம அதையும் சேர்த்து ராமருக்கு கொடுத்தான், அது எதுவும் நல்லது இல்லைல்ல. அதனால் அவருக்கு இவர் வந்து ராமர்கிட்ட கொஞ்சம் சிறப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாரு யார், திருமால். ராமர் வந்து பூர்வீக இனம், இங்கே இருக்கிற ஆளுங்கள்லேயே வந்து லெகசி இருக்குது. லெகசி திருமாலுக்கு அடுத்தது லெகசி உள்ளவங்க வந்து ராமர், சூரியவம்சம் லெகசி, இந்தியாவை ஆளக்கூடிய லெகசி, மண்ணின் மைந்தர். அதில் திருமாலுக்கு அடுத்து ராமர் தான். இந்த இது கண்டுபிடிச்சிட்டார் அவர். இதெல்லாம் வந்து மிக்ஸில் வருது அப்படின்னு நினைக்கிறேன். சந்திரவம்சத்தில் வருது, சந்திரவம்சத்தில் கிருஷ்ணர்லாம். அதனால் அதை அப்படி செகண்டியாக தூக்கி போட்டார். அவர் எப்பயுமே மண்ணுக்கு போகிறார் அவர். யார்
பெருமாள் வந்து மண்ணின் தலைவர். அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனாலும் கொஞ்சம் அது உடனே செய்திருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் செய்திருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம சகோதரியினுடைய பையன், அதாவது சகோதரி மச்சாவன் கண்ணனு. அதனால் இதில் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, ராமர் வந்து காட்டுக்கு வந்த பிறகு தான் இவருக்கு பழக்கம், யார் முருகருக்கு கொஞ்ச நாள் தான் பழக்கம். இந்த போர் முடிஞ்சோடனே அவர் போயிடுறாரு. ஆனால் சிறு வயசுலேயே வந்து கண்ணனை தூக்கிட்டு வந்துடுறாங்க, பழக்கொடியிலேருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க, கொண்டு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரை வளர்க்குறாங்களா. அதுலேருந்து சிவன் வீட்டில் தான் வளர்கிற மாதிரி முருகன் கூட தான் வளர்றாரு. முருகனுடைய கிளாஸ்மேட் அவர், 2-3 வயசு டிஃபரன்ஸு. கருப்பண்ணசாமி உனக்கும் ஆதித்யாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான், புரியுதா? அந்த மாதிரி கருப்பண்ணசாமி மாதிரி அவர் தான் 12ஆம் படி கருப்பன். அங்கே தான் வளர்றாரு. முருகனுக்கு பாடி கார்டே அவர் தான். இங்கேயும் சரி, அங்கே இது இருக்கு இல்லையா, நம்ம கேரளாவில் ஐயப்பன் கோயில் இருக்கிற 12ஆம் படி கருப்பனும் அவர் தான், இவர் தான். அங்கே இருந்த முருகர் தான் ஐயப்பன். அங்கே நான் இருக்கிறாரு. அது அப்படி 2 பேரும் எலும்பு சாதியமாக தூக்கம் வந்து பயிற்சி, படைப்பயிற்சி, எல்லா பயிற்சியும் ஒன்றா பண்ணவங்க அவங்க. அதனால அவரை விட்டு கொடுக்க மாட்டாரு. பாசம் வேற, சொந்தக்காரன்றனால. அதனால அதில் ஒரு நியாயம் இருந்தது. ஒரு சிவன் சந்திரவம்சத்தில் வராரு, சிவன் ஃப்ரெண்டு வசுதேவர். கண்டிப்பாக அது சிவனுடைய பங்காளி பையன் வேற. அப்போ இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக பங்காளி யார், பிரதர் விட்டு. பட் ஆனால் முருகர் நினைச்சதால தப்பு கிடையாது. ஏன்னா கிருஷ்ணனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்ற கண்ணன். அது நல்ல. ஆனால் இவரு தான் கொஞ்சம் இடையில மிஸ் ஆயிடுறாரு. யாரு, கொஞ்சம் கண்ணன். ஆனால் முருகர் மிஸ் ஆகலை. அவர்கிட்ட ஒரு உறவுக்காரை தூக்கி பிடிக்கணுன்றதில் ரொம்ப கரெக்டாக இருக்கார். அதனால் என்ன பண்ணார்னா, அந்த துவாரகை கோணுன்ற பட்டத்தை அவர் கொடுக்குறாரு. பெருமாள் தான் சக்கரத்தை கொடுக்கல. ஆமாம், நீ சக்கரத்தை கொடுத்துருக்க ராமர்கிட்ட, நான் நாட்டையே அவர்கிட்ட கொடுத்துட்டேன், தலைவர்ன்ட்டேன். துவாரகை மன்னன் இவர் தான், நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், யார் ஜெயிக்குது பார்த்துக்கலான்ட்டார். ஸோ தமிழ் சங்கத்தில் வந்து துவாரகை கோன்னே டிக்ளேர் பண்ணி, துவாரகை டோனே டிக்ளேர் பண்ணி அவருக்கு இது பண்ணுறாரு. எல்லாரும் கண்ணன் சொன்ன கூட இவர் துவாரகை கோன்னே சொல்கிறார். கிங் ஆஃப். இது ஒரு சின்ன ஒரு ஈகோ ஓடிட்டு இருக்குங்க இல்லையா? அது திருமாலுக்கு முருகருக்கே ஓடிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் இறந்து போயிட்டார் திருமாலின உடனே. அவங்க வராரு, யார், நம்ம முருகர் எல்லாருமே வராங்க. திருமாலுக்கு அடக்க மாட்டுறாங்க இல்லையா? இது பண்ணுறோம். இப்போது திருமாலை அடக்கம் பண்ண உடனே ராமர் என்ன எதிர்பார்ப்பார், நமக்கு முருகன் மூலியமாக தான் இனிமேல் ராவன்கிட்ட சண்டை போடுறதா இருந்தால், இல்லைன்னா நம்ம இல்லைன்னா ஊருக்கு போகுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ராவணன் பலமானவன், எதுக்க முடியாது, ஊருக்கு போகுன்னு தான் சொல்லுவாங்க. முன்ன போயிருந்தால் சீதையோடு போயிருக்கலாம். இப்போ சீதையும் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ சீதை இல்லாத நம்ம போகணும் அப்படின்னும் பொழுது இவருக்கு ஒன்றும் லட்சுமணனுக்கு உடுப்பா சீதை ஏதாவது சொல்லிக்கலாம், நம்ம ஊருக்கு போகலான்னு கூட இருக்கலாம். ஆனால் ராமருக்கு ஏதாவது ஒரு முடிவு காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டார். ஏன்னா இப்போ சீதையை தூக்கிட்டு போயிட்டதால ஒரு கடுப்பாயிடுது. அவர் சீதை மேலே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கையில் வாழ்ந்ததுனால சீதையை விட அவருக்கால மனசு வரல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் முருகர்கிட்ட போரிடுறதுக்கு வர சொல்லுங்க அப்படின்போது முருகர் கண்டிஷன் போடுறார். நான் இறங்குவேன், பண்ணுவேன், அப்புறம் பின்னாடி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் முடிவு எடுப்பீங்க இல்லையா? புரியுதா? இதில் திருமால் கூட சில டைமில் மாறிடுறாரு, சிவன் கூட மாறிடுறாரு. நான் என்ன போரிட்டுக்கிட்டே இருக்கிறது என் வாழ்க்கையா? நான் அதை பண்ணால் ஏதாவது பலன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டு வெயிட் பண்ணுறாரு. இவர் சிவன் இங்கே போர் இருக்கு இல்லையா, நம்ம இங்கே குண்டத்தூர் பக்கத்தில் போர் இருக்க, அந்த போரூரில் சிவன் ராமநாதேஸ்வரர் அந்த கோயிலில் அவர் ஒரு 60 நாளோ 70 நாளோ இதுவும் இருக்கார், தியானம் இருக்கார். இந்த மாதிரி வேண்டுதல் சிவன்கிட்ட எப்படியாவது முருகர்கிட்ட சொல்லி அந்த ராவணனை எடுத்து போராடுறதுக்கு நீங்கள் அனுமதி வாங்கி கொடுக்கணும், ஒரு ஹெல்ப் வேணும், நீங்கள் சொன்னால் தான் செய்வார். அவர் முருகர் கண்டிஷன் போட்டார். இந்த கண்டிஷன்லாம் ஒத்து வந்தால் நான் வரேன். அங்கே இலங்கையில் நான் ராவணன் சண்டை போட்டால் இலங்கை என்னுடைய கண்ட்ரோலில் வரணும், தமிழ் ஆட்சி மொழி தமிழர் கண்ட்ரோலில், இதுதான் என்னுடைய மேற்பார்வையில் தமிழர் கண்ட்ரோல். இது ஒரு காலகட்டத்தில் அங்கே ராவணன் வர்றதுக்கு முன்னாடி குபேரன்னு கொண்டு இவர் விட்டார் பெருமாள். இவர் ராவணனை கொண்டு எங்கள் அப்பா விட்டார். தமிழர்களுடைய வாழ்ந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் அப்படி கொண்டு உள்ள விட்டு எல்லாம் வடக்கில் கொண்டு எல்லாரையும் விட்டா அப்புறம் எப்படி அது தமிழர்களுக்கு? அதனால் இலங்கையும் ஒரு தமிழ்நாடு. அந்த கண்டிஷன்ஸ் மீட்டாக நான் தான் கையில் எடுத்துக்குவேன். அப்படின்னா ஓகேன்னா நான் போடுறேன் இல்லையா? ஓகே அப்படின்னு இவங்க ஒத்துக்கிறாரு.
அந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் வந்து போய் இறங்குறாங்க. அது மட்டும் இல்லை, சக்கரத்தை வந்து நீ வச்சிருக்கிற சக்கரங்களை அதை கொடு, அதை கிருஷ்ணகிட்ட கொடு. அது ஹரியானா. ஹரியானா பகுதியில் வந்து ஹரி இருந்தாருன்றது வேற. ஹரியை விட்டுட்டு போயிட்டார்ல, ஓடிட்டு தானே போயிட்டாரு பிரம்மாவுக்கு பயந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல துணிச்சலாக போராடி 18 தடவை போராடி பிடிச்சவர் யார்? கண்ணன் தானே. அவருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நீ கேட்டான் இல்லை. திருமால் சொல்லும்போது நான் ஒன்றும் மறுக்க முடியல. அப்போ அந்த சக்கரத்தை அவர்கிட்ட கொடுங்க. சக்கரத்தை வாங்கி யார் கொடுக்குறாரு? கண்ணனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்து என்ன பண்ணாருன்னா, கண்ணனை உடனே பேக்கப் பண்ணி ஒரு படை பிரிவு அவர்கிட்ட கொடுத்து, நீ ஏற்கனவே விநாயகர் இல்லை, அந்த இடத்த என்ன பண்ணுவானுங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பரதன் பிடிச்சிக்குவான். பரதன் இருக்கான், பீஷ்மர், அந்தாண்ட பீஷ்மர் இருக்கார், அவர் பிடிச்சிக்குவார். இதெல்லாம் ஒவ்வொருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இப்போ நமக்கு வந்து சுத்தமாக வந்து வடநாட்டில் ஹோல்டு இல்லாமல் போயிடும். ஸோ அந்த விநாயகர் இடத்த கிட்டத்தட்ட அந்த மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா, ஹரியானா அதெல்லாம் காலியாக இருக்குது. காலியாக இருக்குது. திருமால் இடம் அதை கண்ணன் பிடிச்சாரு, மறுபடியும் இவர் பிடிச்சிக்கிட்டாரு, யார்? விநாயகர் பிடிச்சிட்டாரு. அது திருப்பி நம்ம பிடிக்கிறோம். அதனால நேராக நீ என்ன பண்ண, படைகள்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சு கண்ணனை செட் பண்ணி அனுப்பிச்சி விட்ற. இந்த இடத்துல வந்து முருகனுடைய அரசியல் வந்து மிக பிரமாதமான அரசியல். ஓகே, அதுக்கு வந்து சிவனுடைய ஆதரவு இருக்குது. வட இந்தியாவில் நமக்கு ஒரு பேஸ் வேணும் அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அவர் போய் குஜராத்தில் போய் செட்டில் ஆகி அது மீண்டும் அந்த பழைய அந்த ஹரியானா, குஜராத் போன்ற பகுதியை வந்து கண்ணன் ரூலில் கண்ட்ரோல். அப்போ தான் அந்த மதுரான்ற, அதாவது மதுரையை பார்த்து அங்கே மதுரான்ற பேரே வைக்கிறார். இந்த மதுரா வந்து இந்த மதுரா பார்த்து தான் அங்கே வைக்கிறாங்க. காசி அதை பார்த்து இங்கே வச்சாங்க, தென்காசின்னு. ஆனால் இங்கேருந்து பார்த்து வச்சு தான் அது வட மதுரை இல்லையா? அதான் வட மதுரை, இது மதுரை. இது வைக்கிறாங்க. வைக்கும்பொழுது யார் கூட போகிறான்னா, கண்ணனுடைய கூட வந்து அதனுடைய கண்ணனுடைய ருக்குமணி இல்லை. ஏன்னா இப்போ தான் வந்து விநாயகர் கூட ருக்குமணி விநாயகர்னு போயிடுச்சு இல்லை. அதனால 2வது ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஜாம்பவி, சிவனுடைய பொண்ணு, முருகனுடைய அக்கா, அதை தான் அனுப்பிச்சி விட்றாங்க. என்ன கண்டிஷன் தெரியுமா? எந்த காரணத்தை கொண்டு ஜாம்பவியை கைவிடக்கூடாது. அவங்க வாரிசு தான் அங்கே ஆளணும். எங்கே? குஜராத்தை. வேறு யாரும் உள்ள விட்டுறக்கூடாது. சும்மா உடைய பிராமணாவும் யாராவது கண்டவங்களும் உள்ள விட்டுறக்கூடாது. மற்ற மனைவி ஓடி போன ருக்குனியும் வரக்கூடாது. இந்த மனைவியோட பசங்க வரக்கூடாது. பின்னாடி இவருக்கு இன்னும் 2 மனைவி தான் இப்போதைக்கு. அதனால இதோட ஒழுங்காக இருந்து எல்லாம் பண்ணணும், இல்லைன்னா பிடிங்கிடுவோம் மட்டும் மிரட்டி கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ கண்ணனை அனுப்பிச்சு விட்டாச்சு. ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் பண்ணிட்டார். அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, ராமரை கூப்பிட்டு, சரி சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்க, வாங்க ஃபைட் பண்ணலான்ட்டு கரெக்டாக இலங்கைக்கு இது ராமேஸ்வரத்தில் போய் எல்லோரும் செட்டில் ஆகிறாங்க. எல்லாம் அந்த இன்ஜினியர்ஸ். இப்போ அகத்தியர், ஆமாம், ராமேஸ்வரத்தில் போய் செட்டில் ஆகும்போது அகத்தியரும் வராரு. விஸ்வகர்மா அப்படின்றாங்களே, அவர் விஸ்வகர்மான்றது யாருன்னா, விஸ்வன்னா சிவன், அவனுடைய இன்ஜினியர், கர்மானா அவன் தான் மாயன். இப்போ இந்த தேர் தச்சன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்ட் இவங்க எல்லாருமே அங்கே போகிறாங்க. போய் எப்படியாவது பாலத்தை கட்டி இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணி நம்ம வந்து சண்டை போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, சிவன் இன்னொன்று, நீங்கள் செய்கிற வேலையை செய்யுங்க, நான் அனுமாரை விட்டு அனுப்பிச்சு செய்திக்கு ஒரு தகவல் கொடுத்துடலாம். இங்கே வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு ஹோப் கொடுத்துருவோம், சீக்கிரம் ஒரு 1 இயரில் எல்லாம் வேலை முடிஞ்சு நீங்கள் மீட்டுருவாங்க, அதுக்குள்ளே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாங்க, அட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தகவலை கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போ அனுமார் அங்கே போகிறாரு, சந்திக்கிறாரு, முதல்ல ஏதோ கொடுக்குறாரு, திருப்பி வரும்போது மாட்டிக்கிறாரு. அதெல்லாம் மீறி அட்ஜஸ்ட் பண்ணி தப்பி வந்துடுறாரு. வந்துட்ட உடனே இது ஒரு டிக்ளரேஷன் ஆகிப்போகுது இல்லையா, வாருன்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. சரி, இவங்க வாருக்கு தயாராகிட்டாங்கன்னொடனே அவங்க என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஒரு பிரம்மா இருக்கா இல்லையா, அவர் சும்மா இருப்பாரா, உடனே இந்திரஜித்துன்னு இருக்கா இல்லையா. சரிப்பா, அப்போ நம்ம என்னென்னா இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, பெருமாளுடைய இறப்பு, பெருமாள் தன்னுடைய சக்கரத்தை வந்து ராமருக்கு கொடுக்குறாரு. அதை வந்து அதில் ஒரு உடன்பாடு முருகருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் முருகர் வந்து அந்த சக்கரத்தை வந்து கண்ணனுக்கு கொடுத்து நீ போய் குஜராத்தை பிடிச்சி இரு அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காரு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகரோடு சேர்ந்து ராமர் எல்லாம் போய் ராமேஸ்வரத்தில் ஒரு பாலம் கட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து வாருக்கு தயாராகிறாங்க அப்படின்றத பார்த்தோம்.
நீங்கள் இல்லை அடுத்து அந்த பிரம்மா என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே ஓகே.